வீடியோவில் நான் டிரான்சிட் பற்றி பேசியிருக்கேங்க. எந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எந்த மெட்ரோலேருந்து போனால் ரொம்ப கிட்டன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் க்ரீன் லைனு 2 மெட்ரோ அட் ப்ரெசண்ட் சென்னையில் ஓடிட்டுருக்கு 2025. ஸோ இது எப்படி ஒரு மெட்ரோலேருந்து இன்னொரு மெட்ரோ டிரான்சிட்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இது. ஸோ ஃபார் கிளியர் ஐடியா, ஏர்போர்ட்டில் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துப்போம். ஏர்போர்ட்டில் இருந்து 2 ட்ரெயின் புறப்படுங்க. ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆலந்தூர் வரையும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற பேசேஜ் வழியாக கிண்டி, தேனாம்பேட்டை, எல்ஐசி, சென்ட்ரல், வண்ணாரப்பேட்டை, விம்கோ நகர் போகும். இது ப்ளூ லைன். இன்னொரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி மீனம்பாக்கம், நங்கநல்லூர் ரோடு வழியாக ஆலந்தூரில் இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் இருக்கிற ட்ராக்குக்கு மாறிடும். இதுதான் க்ரீன் லைன் ட்ரெயின். இது கொஞ்சம் குழப்பம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த க்ரீன் லைன் ட்ரெயின் ஈக்காடுத்தாங்கல், வடபழனி, கோயம்பேடு வழியாக எக்மோர் ஸ்டேஷன் போயிட்டு சென்ட்ரலில் டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஏர்போர்ட் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஈஸி. இந்த ட்ரெயின் மட்டும் பார்த்து போர்டு ஆக வேண்டியது தான். இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருந்து ஆலந்தூர் வரும். அது பார்த்தீங்கன்னா ஈக்காடுத்தாங்கல் வழியாக நமக்கு சென்ட்ரல் போகக்கூடிய க்ரீன் லைன் ட்ரெயின் தான். ஸோ ஆலந்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு லிங்க்கு, சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஒரு லிங்க் வரும். அதே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டு விம்கோ நகர் டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். பெரும்பாலும் வர கன்ஃபியூஷன் என்னென்னா, இந்த க்ரீன் லைன் ப்ளூ லைன் மாறும்பொழுது என்ன பண்ணணுன்றது தான். ஸோ நீங்கள் ஏர்போர்ட், மீனம்பாக்கம், நங்கநல்லூர் ரோடு, ஆலந்தூர் இந்த 4 ஸ்டேஷனில் எங்கே ஏறினாலும் நீங்கள் எங்கே போகணுமோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்துடும். ஸோ நடுவில் இருக்கவங்களுக்கு எப்படி மாறலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சேலஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் 2த்துக்குமே இன்டர்மீடியட் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ க்ரீன் லைனில் பார்த்துட்டிங்கன்னா மிடில் லைன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளூ லைனில் சென்ட்ரலுக்கும் ஆலந்தூருக்கும் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து டிஎம்எஸில் இருக்கிற ஒரு பயணி இப்போது ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடுக்குள்ளே ஏதோ ஸ்டேஷன் போகணுன்னா அவங்க ஆலந்தூர் வரையும் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீன் லைனில் போனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே அந்த பயணி சப்போஸ் டிஎம்எஸில் இருக்கார், இப்போ அண்ணா நகர் போகணுன்னா என்ன பண்ணணுன்னா அவர் ப்ளூ லைன் ட்ரெயினில் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து மாறி போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஆலந்தூர்லேருந்து கோயம்பேடு இருக்கவங்க இந்த சைடு வரணும்னா ஆலந்தூருக்கு போயிட்டு ப்ளூ லைன் எடுக்கிறது பெஸ்ட்டு. கோயம்பேட்டில் இருந்து சென்ட்ரலுக்குள்ளே இருக்க ஸ்டேஷனில் யாராவது டிரான்சிட் ப்ளூ லைன் மாறணுன்னா சென்ட்ரல் டிரான்சிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஏன் சார் சென்ட்ரல் பெஸ்ட்டாக ஆலந்தூர் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆலந்தூர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரு ப்ளஸ்ஸு அங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் போர்டிங் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் ஏற மாதிரி இருக்கும், இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஜெயன்னு. அதனால் நீங்கள் ஆலந்தூர் மாறுறது இன்னும் மச் பெட்டர். அடுத்த ஒரு டவுட்டு, சார் எக்மோர் ஸ்டேஷன் போகணுன்னா எது ஈஸி, ப்ளூ லைனா க்ரீன் லைனா ஒரு கேள்வி வரும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைம் டிபெண்ட்டு தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. நீங்கள் ஈக்காடுத்தாங்கல், வடபழனி அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும் பொழுது எக்மோருக்கு ட்ரெயின் ஏறணுன்னா நீங்கள் க்ரீன் லைன்லேயே யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஆலந்தூர், மீனம்பாக்கம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ லைனில் சென்ட்ரல் போயிடுங்க. ஏன்னா இது டைம் டேக்கன் ரொம்ப குறையும். சென்ட்ரலில் போயிட்டு ரிவர்ஸில் எக்மோர் வந்துட்டால் உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு ட்ரெயின் இறங்கி வந்தால் எனக்கு கம்ஃபர்ட்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன் லைன் ட்ரெயின் ஏறுங்க. ஃபாஸ்ட்டாக வேணும்னா இந்த ரூட் வாங்க. அதே மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலைக்கு போகிற பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணுங்கள், எங்கே நீங்கள் மவுண்ட்டுக்கு போனாலும் ஆலந்தூரில் இறங்கிட்டு செகண்ட் ஃப்ளோரில் 2 ட்ரெயின் மாறி வரும் ஒரே பிளாட்ஃபார்மில், ஏர்போர்ட் அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்னு வரும். அதில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து ஏறி நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் வர்றது கரெக்டான வழி. இப்போது ப்ளூ லைனில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பீக் ஹவர்ஸில் கட் சர்வீஸ் விடுறாங்க.
கட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் வந்து ப்ளூ லைன் ட்ரெயினில் ஃபுல் ஸ்ட்ரெச்சே ஓடாமல் ஆலந்தூர்லேருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஓடுங்க. ஸோ நடுவில் ஒரு 3 மினிட்ஸில் வந்து இந்த ட்ரெயின் போகும். ஸோ இது வந்து ஒரு ஆலந்தூரில் இருந்து வண்ணாரப்பேட்டை போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு வரும். ஸோ நடுவில் இருக்க ஸ்டேஷனில் பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் குறையாது யூஸ் ஆகும். ஸோ பீக் ஹவர்ஸில் வரும்பொழுது நீங்கள் ஏர்போர்ட் ட்ரெயின்னு தெரியாமல் இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா அந்த ஆலந்தூர் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ லாங் அண்ட் லென்த்தியாக இருந்தாலும் இது நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மெட்ரோ ட்ராவலில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ a மெட்ரோ யூஸர். நான் டெய்லி போயிட்டு டிராஃபிக் அண்டு டைமிங் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த அனாலிசிஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோவை இதுவரையும் பொறுமையாக பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ. ஹாவ் அ சேஃப் ஜெர்னி.